பிரியமானவர்களே, டேட் டைம் நிகழ்ச்சிகளை பார்த்து வருகிறீர்கள். ஒருவேளை நீங்கள் முதல் முறையாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். இந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சியிலே மன்றாட்டு ஜெபத்தை பற்றிய 4 பகுதிகளை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். மன்றாட்டு ஜெபத்தை பற்றி ஒவ்வொரு விசுவாசிக்கும் நன்றாக தெரிய வேண்டும். மன்றாட்டு ஜெபத்தை பற்றி போதிக்கும் வேத பகுதிகள் உங்களுடைய மனதில் என்றுமாய் நிற்க வேண்டும். இப்போ பாருங்கள், 18 இருக்கு. 18ல் ஒரு 1 பார்க்குறீங்க, அப்புறம் 8 பார்க்குறீங்க. 8 என்ற எண்ணிலே மேலே தேவன் அல்லது காட் என்று எழுதப்பட்டிருக்கு, கீழே விசுவாசி அல்லது பிலீவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு விசுவாசி தேவனிடத்தில் தன்னுடைய தேவைகளை மட்டுமல்ல, மற்றவருடைய தேவைக்காக வேண்டி கேட்பது, மன்றாடி கேட்பது மன்றாட்டு ஜெபம். இதை பரிந்து பேசும் ஊழியம் என்று அழைக்கிறார்கள். மற்றவருடைய தேவைகளுக்காக ஆண்டவரிடத்திலே நாம் நின்று போராடி மன்றாடி ஜெபிக்கும் ஜெப வாழ்க்கையை நாம் அடிக்கடி உறுதி செய்ய வேண்டும், உறுதி செய்து கொள்ள வேண்டும். இந்த முறை இந்த 18 என்ற இலக்கம் கொண்ட 4 வேத பகுதிகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க. முதலாவது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம். பைபிளில், தமிழ் பைபிளில் 8ஆம் பக்கத்தை நீங்கள் பார்க்கலாம். வேதத்தின் அதிகார எண், வசன எண் அது நினைவில் வைத்து கொள்வதற்கு சில அடிப்படையான வழிமுறைகள் இருக்குது. அதில் ஒன்று நம்பர் ரிலேஷன்ஷிப், எண்களுக்கான உறவு. இப்போ 18, 19 அடுத்த நம்பர். 18, 36 அந்த எண்ணினுடைய 2 மடங்கு அல்லது பெருக்கு தொகை. 18 என்ற எண் இருக்கிறது. 8 1 கழித்தால் 7. இதுக்கு பேர் நம்பர் ரிலேஷன்ஷிப். கொஞ்சம் பார்த்துட்டோன்னா அதுக்கப்புறம் அந்த வசனம் மறக்கவே மறக்காது. இப்போ பாருங்கள், 18வது பக்கத்தில் 18வது அதிகாரம் ஆதியாகமம் 18ல் 18ஆம் வசனம் பாருங்கள், எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தையை தேவன் சொல்லுகிறார். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். இது தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு அருமையான சான்றிதழ் அல்லது சாட்சி. ஆபிரகாம் தன்னுடைய சந்ததிக்கு என்ன செய்வார் அப்படின்றத தேவன் சொல்கிறார். தேவன் யார்கிட்ட சொன்னார் அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்க்கலாம். அதுக்கு அடுத்த வசனம் 20வது வசனம், 21ஆம் வசனம், சோதோம் கொமோராவின் கூக்குரல், அக்கிரமம், பாவம் பயங்கரமாக இருந்தபடியினால் அதை அழிக்க தேவன் சித்தம் கொண்டார். 22ஆம் வசனத்தில் ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். இதை கோடிட்டு கொள்ளக்கூடிய ஒரு வசனம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, உங்கள் பைபிள்லே பாருங்கள், இதெல்லாம் குறிச்சுக்குங்க. ஆபிரகாம் நீதியுள்ள தேவன் நியாயத்தை செலுத்த முற்படும்போது பரிந்து பேசுகிறார், பாதுகாப்புக்காக இரக்கத்துக்காக கெஞ்சுகிறார். நாமும் இந்த கடைசி காலத்தில் சோதோம் கொமோரா நாட்களில் நடப்பதைப் போல அக்கிரமத்தின் பயங்கரங்கள் பெருகிறதை பார்க்கிறோம். நாமும் பரிந்து பேசும் ஊழியத்தை தளராமல் செய்ய வேண்டும். அடுத்த வசனம் எரேமியா 18ஆம் அதிகாரம். இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், 18 காட்டுறாங்க, 4 புத்தகங்களை காட்டுறாங்க. ஆதியாகமம், எரேமியா, மத்தேயு, லூக்கா. நல்லா பார்க்குறீங்களா? இதை குறிச்சிக்கலாம், எங்கேயாவது மறக்காமல் வச்சுக்கலாம். ஆதியாகமம், எரேமியா, மத்தேயு 18. இந்த 4 வசனங்களும் நேரடியாகவும் சற்று வித்தியாசமாகவும் ஜெபத்தை பற்றி, குறிப்பாக மன்றாட்டு ஜெபத்தை பற்றிய
சில உண்மைகளை எடுத்துரைக்கிறது. 898 பக்கம் பைபிளில் எரேமியா 18:20. நன்மைக்கு தீமையை சரி கட்டலாமோ? என் ஆத்துமாவுக்கு படுகுழியை வெட்டுகிறார்களே. உம்முடைய உக்கிரத்தை அவர்களை விட்டு திருப்பும்படிக்கு நான் அவர்களுக்காக நன்மையை பேச உமக்கு முன்பாக நின்றதை நினைத்தருளும். அங்கே நின்று கொண்டிருந்தான்னு ஆபிரகாம் பற்றி சொல்லியிருக்கு. எரேமியா சொல்கிறாரு, நான் நின்னதை நினைத்தருளும். அங்கு தேவன் ஆபிரகாமை பற்றி என்ன சொன்னார்னு பார்த்தோம். அங்கே எரேமியா அவருடைய மன்றாட்டு ஜெப ஊழியத்தை பற்றி தேவன்கிட்ட என்ன சொன்னார்னு பார்க்க. இப்படி தான் வேதத்தை நம்ம தியானிக்கணும். ஜெபத்தை பற்றி அந்த ஒரு பாடலை கேட்கும்போது இந்த நோட்ஸ் நீங்கள் எழுதிக்கலாம். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம். எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. தொடர்ந்து இன்னொரு 2 வசனங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்கள், ஆதியாகமம் 18, 19, 20, எரேமியா 18, 20. 19ஆம் வசனத்தில் எப்படிப்பட்டவங்களுக்காக மன்றாடினார் அப்படின்னு எழுதியிருக்கு. நல்ல கருத்தை பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு சொன்னார், உங்களை பயக்கிறவர்களுக்காக, துன்பப்படுத்துகிறவர்களுக்காக, நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். அதே போல் எரேமியா ஜெபம் பண்ணுகிறதை நாம் ஒரு மாதிரியாக பார்க்கிறோம். 3வது பகுதி மத்தேயு 18, 18. அது பார்த்தீங்கன்னா 28ஆம் பக்கத்தில் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் 28. லேசாக ஏன் வச்சுக்கலாம் பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் 28ஆம் பக்கம், மத்தேயு 18. 3 வசனங்கள் இருக்குது. 18, 18, 19, 20. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினாலே அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். அருமையான வாக்குத்தத்தங்கள், ஜெபத்தை பற்றிய வாக்குத்தத்தங்கள். 18, 18, 19, 20. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 18, 18 கட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கட்டுனா பைண்டிங், அதற்கு எதிர்ப்பதம் ரிலீஸிங். நம்ம பூலோகத்தில் எதை கட்டுறோமோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் எதை கட்ட அவிழ்க்கிறோமோ அது பரலோகத்தில் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும். பிசாசு கிரியை செய்யாமல் கட்டுவதற்கும் பிசாசு கட்டி இருப்பதை அவிழ்க்கிறதுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இதைத்தான் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நீங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு ஜெபிக்கலாம், விடாமல் ஜெபிக்கலாம், ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கலாம். 19ஆம் வசனம் 18 ஒருமனப்பட்டு, 18, 19 2 பேர் ஒருமனப்பட்டு. அந்த 18லே பார்க்குறீங்களா 2 0 மாதிரி இருக்குது. அது 1 சேர்ந்து பக்கத்தில் 1 வந்தால் 18. ஒருமனப்படுற ஜெபம் 18, 19 இருக்கு. 20 2 பேராவது 2லே பார்த்தீங்கன்னா
2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். ஆண்டுடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறது. குடும்பமாக நாம் ஏன் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்றால் 2 அல்லது 3 பேர் சேர்ந்து இயேசுவின் நாமத்தினாலே கூடும்போது தேவன் தம்முடைய பிரசன்னத்தை அருளி செய்கிறார். ஒவ்வொரு முறையும் இந்த வசனங்களெல்லாம் திருப்பி காட்டுறாங்க பாருங்கள். இந்த பாடல் மன்றாட்டு ஜெபத்தை பற்றி இன்னொரு பாடலை கேட்கும்போது நீங்கள் இதை குறிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். இந்தியாவை பாழாக்கும் அந்தகார வல்லமைகள் அகன்று போக வேண்டும். இந்தியாவை பாழாக்கும் அந்தகார வல்லமைகள் அகன்று போக வேண்டும். ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யுமையா. ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யுமையா. லூக்கா 18 சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். 18:1 18:7 அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். இந்த 18ஆம் அதிகாரம் ஜெபத்தை பற்றி சொல்கிற அதிகாரம் தான். ஆனால் மன்றாட்டு ஜெபத்துக்கு இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கும் உண்மைகளை நாம் யோசித்து பார்க்கலாம். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். பல ஆண்டுகள் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம், பதில் வரலையே, ஜெபிக்கிறதை விட்டுருவோமான்னு நீங்கள் யோசிக்கலாம். விட்டு விடாதீங்க, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுவதுடைய விஷயத்திலே தேவன் நீடிய பொறுமுள்ளவராயிருந்து சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். இந்த வசனத்தை மீண்டுமா பாருங்கள். 4 புத்தகத்திலையும் ஒரே அதிகாரம் எண் தான். ஆதியாகமம், எரேமியா, மத்தேயு, லூக்கா. அந்த வசனங்களை பாருங்கள், எழுதி வைத்து கொள்ளலாம். இந்த வசனங்களே வேதத்திலிருந்து உங்களுடைய நோட் அல்லது டைரியில் காப்பி பண்ணிங்க, பிரதி எடுத்துக்கங்க. அடிக்கடி ஜெப வேளையில் அதை வாசித்து ஜெபம் பண்ணுங்க, மனப்பாடம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் மன்றாட்டு ஜெப அனுபவத்திலே வளர்ச்சியை தார். ஜெப எல்லைகளை விரிவுபடுத்தியர். அவர் மன்றாடி ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் கவனித்து கேட்டு சீக்கிரத்திலே அவர்களுக்கு பதில் தாரும், நியாயம் செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தூபம் போல்